வணக்கம். இன்னைக்கு நாம மேன் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. அவங்களோட FY25 நிதி அறிக்கைகள், இன்வெஸ்டர் பிரசன்டேஷன், அப்புறம் கிறிசில் ரிப்போர்ட் இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு பார்வை. கரெக்ட். பெரிய விட்டமுள்ள குழாய்கள் தயாரிக்கிற இந்த நிறுவனத்தோட கதை, இப்போதைய நிலைமை, எதிர்கால திட்டம்னு எல்லாத்தையும் அலசலாம் வாங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். மேன் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க கதை 1996ல பித்தாம்பூர்ல ஆரம்பிக்குது. ஆமா. அப்போ ஒரு 50,000 டன் உற்பத்தி திறனோட LSAW குழாயாலே நிறுவனாங்க. இந்த LSAW, HSAWலாம் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். அது பெரிய குழாய்கள் தயாரிக்கிற வெவ்வேறு வெல்டிங் முறைகள். எண்ணெய், கேஸ், தண்ணி இதுகெல்லாம் பயன்படுத்துவாங்க. சரி சரி. பித்தாம்பூர்ல ஆரம்பிச்சு அப்புறம் அங்கிருந்து படிப்படியா வளர்ந்தாங்க. குஜராத் அஞ்சார்ல துறைமுகம் பக்கத்துல பெரிய ஆலையெல்லாம் போட்டாங்க. அது மட்டுமல்ல, 2006ல காற்றாலை மின் உற்பத்தி, 2007ல அமெரிக்கால இருந்து ஒரு பெரிய ஆர்டர், ஓஹோ 2012ல ஜப்பான் கோபி ஸ்டீல் கூட ஒரு டெக்னாலஜி பார்ட்னர்ஷிப், அப்புறம் உள்நாட்டிலேயே பெரிய ஹைட்ராலிக் பிரஸ் செஞ்சது. சமீபத்துல ERW குழாய் உற்பத்தி, ஹைட்ரஜன் குழாய்களுக்கான சோதனை வெற்றி, இப்படி நிறைய மைல்கள் இருக்கு. ஆஹா, பெரிய லிஸ்டே இருக்கு. சொல்ல போனா 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு 20,000 கிலோமீட்டருக்கும் மேல குழாய் போட்டிருக்காங்க. அவங்க அனுபவம் சும்மா இல்ல. அப்போ இப்ப நிலைமை எப்படி இருக்கு? இந்த அனுபவம்லாம் இப்போ எப்படி கை கொடுக்குது? இப்போ அஞ்சார், பித்தாம்பூர்னு 2 முக்கிய ஆலைகள், ரொம்ப மாடர்னான ஆலைகள். ஓகே. உற்பத்தி திறன், மொத்த உற்பத்தி திறன் வருஷத்துக்கு 1.17 மில்லியன் டன்னுக்கு மேல. வாவ். ஆமா. எண்ணெய், எரிவாயு, நீர்னு பல துறைகளுக்கு உலகளவுல சப்ளை பண்றாங்க. ரீசெண்டா கத்தார் எனர்ஜி, LNG மாதிரி பெரிய கம்பெனிகளோட அப்ரூவ்டு வெண்டார் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம். அவங்க தரம், நம்பகத்தன்மைக்கு நல்ல சான்றது. நிச்சயமா. அப்புறம் நிதி நிலைமைக்கு கிறிசில் அவங்க ஏ ஸ்டேபிள் ரேட்டிங் திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரி, நிதி நிலைன்னு சொன்னீங்க. FY25 எப்படி போச்சு? FY25 ஒரு ரெக்கார்ட் வர்ஷனே சொல்லலாம். ஒருங்கிணைந்த வருமானம், அதாவது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ, அது சுமார் 12% ஏறி 35,000 மில்லியன் தாண்டி இருக்கு. பரவாயில்லையே. லாபம்? லாபம், அதாவது PAT, வரிக்கு பிந்தைய லாபம், அது இன்னும் சூப்பர். கிட்டத்தட்ட 46% ஜம்ப், 1,500 மில்லியனுக்கு மேல போயிருக்கு. 46%ஆ? ஆமா. EBIT மார்ஜின், அதாவது செயல்பாட்டு லாப விகிதம், அதுவும் கிட்டத்தட்ட 10% வந்திருக்கு. இது அவங்க செயல்பாடு எவ்வளவு திறமையா இருக்குன்னு காட்டுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அவங்க வருமானத்துல 75-80% ஏற்றுமதி மூலமா தான் வருது. ஓ, வெளிநாட்டுல நல்ல மார்க்கெட் இருக்கப்போ ஆர்டர் புக் எப்படி இருக்கு? கையில இப்போ 25 பில்லியன் அளவுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. எதிர்காலத்துல வர்ற வாய்ப்புள்ள ஆர்டர்ஸ், அதாவது பிட் பைப்லைன், அது 150 பில்லியன் அளவுக்கு இருக்கு. பலமான எதிர்காலம் தெரியுது. இதோட நிக்காம அடுத்த கட்ட விரிவாக்கம் எதுவும் பிளான் பண்றாங்களா? கண்டிப்பா. 2 பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல கவனம் செலுத்துறாங்க. ரெண்டுமே FY26 3வது காலாண்டுல ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. சொல்லுங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ்? ஒன்னு ஜம்முல துருப்பிடிக்காத எஃகு, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாய்களுக்கான புது ஆலை. ஓ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமா. இதுக்கு முதலீடு 5.64 பில்லியன். வருஷத்துக்கு 20,000 டன் உற்பத்தி பண்ணுவாங்க. இதுல லாபம் ரொம்ப அதிகம், 20-25% EBITA எதிர்பார்க்கறாங்க. அரசாங்க சலுகையும் கிடைக்கும். ஓ, ஓகே, நல்ல மூவ். இன்னொன்னு சவுதி அரேபியால, அங்க ஒரு பெரிய HSAW ஆலை. சவுதிலியா? ஏன் அங்க? அங்க நீர் மற்றும் எண்ணெய் எரிவாயு திட்டங்களுக்கு இப்ப பெரிய தேவை இருக்கு. அதை குறிவைக்கிறாங்க. அங்க லாப வரமும் இங்க விட ஜாஸ்தி, ஒரு 12-14% இருக்கலாம்னு கணிப்பு. முதலீடு 6 பில்லியன். அப்ப இந்த 2 விரிவாக்கமும் அவங்க வருமானத்தை நல்லா உயர்த்தோனே எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா. அதான் அவங்க எதிர்பார்ப்போம். நிர்வாகம் கூட FY26ல தனிப்பட்ட நிறுவன வருமானம் 4,000 கோடியை தாண்டும்னு சொல்றாங்க. சரி, இந்த முக்கிய வணிகம் இல்லாம வேற ஏதோ நடக்குதா? மெரினோ ஷெல்டர்ஸ்னு ஒரு துணை நிறுவனம் பத்தி குறிப்பு இருந்துச்சு. ஆமா. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைட் ஸ்டோரி மாதிரி. அவங்களோட ரியல் எஸ்டேட் பிரிவு அது. ஓ, ரியல் எஸ்டேட்டா? ஆமா. நவி மும்பைல அவங்களுக்கு இருந்த நிலத்தோட டெவலப்மெண்ட் உரிமைகளை வித்திருக்காங்க. FY25ல இதுக்காக 70 கோடி அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனாலதான் Q4 ரிசல்ட்ல வருமானம் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சது. சரி, வெறும் பணம் தானா இல்ல வேற எதுவும் கிடைக்குமா? பணம் மட்டும் இல்ல, அங்க உருவாக போற சொத்துல, அதாவது பில்டிங்ஸ்ல 30% இவங்களுக்கு கிடைக்கும். சுமார் 4.5 லட்சம் சதுர அடி. ஆஹா. அதோட மதிப்பு அடுத்த 5-6 வருஷத்துல ஒரு 650-700 கோடி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு.
இது மெயின் பிசினஸ பாதிக்காம விரிவாக்கத்துக்கு பணம் திரட்ட ஒரு வழி. நல்ல ஐடியா தான். எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு தோணுது. ஆனா ரிஸ்க்ஸ், சவால்கள் ஏதாவது இருக்குமே? இல்லாமலா கிறிசில் ரிப்போர்ட்லயே சில விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு, அதிக செயல்பாட்டு மூலதன தேவை, ஒர்க்கிங் கேபிட்டல் அதிகமா தேவைப்படுது. அது லாபத்தை பாதிக்கலாமே. பாதிக்கலாம். அப்புறம் இவங்க முக்கியமா எண்ணெய் எரிவாயு நீர்த்துறைகளை சார்ந்திருக்கிறதால அந்த செக்டாரோட ஏற்ற இறக்கங்கள் இவங்களையும் பாதிக்கும். அது ஒரு சைக்கிளிக்கல் ரிஸ்க். மூலப்பொருள் விலை, ஸ்டீல் விலை ஏறி இறங்குமே. கரெக்ட். அது ஒரு பெரிய ரிஸ்க். ஹெட்ஜிங் பண்றதா சொன்னாலும் முழுசா தவிர்க்க முடியாது. அந்நிய செலாவணி ரிஸ்க்கும் இருக்கு, ஏன்னா நிறைய ஏற்றுமதி பண்றாங்க. வேற ஒழுங்குமுறை சிக்கல்கள் ஏதும்? அந்த மெரினோ ஷெல்டர்ஸ் விஷயமா முந்தைய வருஷ கணக்குகள்ல சில குளறுபடியின் செபி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அந்த விஷயம் இன்னும் முடியல. ஓ அப்படியா? ஆமா, நிறுவனம் அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்றதா சொல்றாங்க. இதனால ஏதாவது செலவு வந்தா ப்ரமோட்டர்ஸ் ஏத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. MCA, அதாவது பெருநிறுவன விவகார அமைச்சகம் கிட்ட இருந்தும் சில நோட்டீஸ் வந்திருக்கு. அதுக்கும் தீர்வு கண்டிட்டு வர்றாங்க. கடன் விஷயம் எப்படி? விரிவாக்கத்தால கடன் ஏறுமே. கடன் ஏறும் தான். ஆனா இப்போதைய நிதி நிலைமை, எதிர்கால வருமான எதிர்பார்ப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதை சமாளிக்க முடியும்னு கிறிசில் நம்புது. அவங்க ரேட்டிங் அதானே சொல்லுது. ஆக மொத்தம் மேன் இண்டஸ்ட்ரீஸ் கதைன்னு பார்த்தா ஒரு நல்ல வளர்ச்சி பாதை. இப்போ புதுசா அதிக லாபம் தரக்கூடிய துறைகள்ல நுழையறாங்க. கையில இருக்கிற சொத்துக்களையும் பணமாக்குறாங்க. ஆமா, ஆனா அதே சமயம் தொழில்துறை சார்ந்த ரிஸ்க், சில ஒழுங்குமுறை கேள்விகள் இதையும் எதிர்கொள்றாங்க. இதுதான் இப்போதைய நிலவரம். ஒரு இறுதி எண்ணம் என்னவா இருக்கும்? இந்த ஜம்மு சவுதி விரிவாக்கங்கள் ரொம்ப முக்கியம். இது வெறும் அளவை கூட்டுறதில்ல, அவங்க பிசினஸ் மாடலே கொஞ்சம் மாத்துது. அதிக லாபம் தரக்கூடிய சந்தைகளுக்கு போறாங்க. ஆமா. இந்த பெரிய திட்டங்களை அவங்க எப்படி செயல்படுத்துறாங்க, இந்த அதிகரிச்ச அளவையும் கடனையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அதுவும் இந்த உலக பொருளாதார சூழல்ல. இதுதான் நாம அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான அத்தியாயம். கேட்டதற்கு நன்றி. அடுத்து எந்த நிறுவனத்தை நாங்கள் பகுப்பாய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.